ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வெங்கி த ட்ராவலர் வெங்கட் பாலா ஹாட் 263 யூடியூபர். இன்னைக்கு என்ன எதை பற்றி பேச போகிறோம்? நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேச தெரியுங்களா? இயற்கையின் சீற்றம். டுடே வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் தட் நேச்சர் ஆஃப் சீரியஸ்னஸ். புரியுதுங்களா? இயற்கையின் சீற்றத்தையும் அது கோபத்தையும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம ஒரு சின்ன எறும்பு மாதிரி, இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன எறும்பு மாதிரி நம்ம அந்த இயற்கைக்கு முன்னாடி இருக்கிறோம். அதாவது கேரளா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயநாடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முண்டக்கண்ணு அம்மன் ஏரியா, உங்களுக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு, மழை, வெள்ளம். கேரளா பொதுவாக இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஸ்டேட்டு கேரளா. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் திடீர்னு ஒரு நிலச்சரிவு, மழை, வெள்ளம், காடு அப்படி இருக்கும்போது பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு ஏகப்பட்ட உயிர்கள் பலியாகிருக்கு. 1000க்கு மேலே பார்த்திங்கன்னா மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேர் காணாமல் போனாங்கன்னு தெரியல. ஒரு குடும்பத்தில் 4 பேர்கிட்ட ஒரு ஃபேமிலியாக அழிஞ்சிருக்கு. இப்போனா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் 13 பேர் இறந்துருக்காங்க. இந்த மாதிரி இரவு நேரத்தில் என்ன நடக்குதுன்றது தெரியாமையே மனிதர்கள் மறைந்து போயிருக்கிறார்கள். மண்ணோடு மண்ணாக மனிதர் சாவுக்கு பார்த்திங்கன்னா 6 அடி உங்களுக்கு பள்ளம் தோண்டி உங்களுக்கு புதைக்க போடுவாங்க. ஆனால் இந்த நிலச்சரிவுன்றது அது கூட உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அந்த நிலச்சரிவு மண்ணோட மண்ணாக்கி மேலே இருந்து அப்படியே சரிந்து, மலையில் இருந்து அப்படி சரிந்து விழுந்து மக்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு மேலே இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுக்குது. மக்கள் கொஞ்சம், இந்த மலைவாழ் மக்கள் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இந்த மலைவாழ் மக்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நிலத்தில் நிறைய இடங்கள் இருக்கிறது. அதை கவர்மெண்ட் அவங்களுக்கு தனியிடம் ஒதுக்கி இதை அவங்களுக்கு செய்யணும். மலைவாழ் மக்கள் ஒரு இயற்கை போய் கேரளா ஒரு நல்ல அருமையான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், நல்ல ஒரு அருமையான ஒரு கேரளாவில். இப்போ பினராயி விஜயன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா, அவர் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காரு. அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி. என்ன பண்ண முடியும்? இயற்கையை மீறி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன தான் முதலமைச்சராக இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? இயற்கையை சீற்றத்தை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. பவர் தான், மக்களிடத்தில் பவர் தான், இயற்கை கிட்ட பவர் கிடையாது. அது தெரிஞ்சுக்கணும். இயற்கை கிட்ட நம்ம போய் பவரை காட்ட முடியாதுன்னு சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் அவர் பார்த்திங்கன்னா இராணுவத்தை வரவழைச்சிருக்காரு. இராணுவத்தை வரவழைச்சு எல்லோரையும் காப்பாற்றிருக்காங்க. ஒரு சில பேர் மக்கள் இறந்து போயிருக்காங்க, குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க, நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு கேரளாவுக்கு. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் திரு மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் பார்த்திங்கன்னா நிதி உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கோடிக்கணக்கில் அவரும் கேரளாவுக்கு அவங்க வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு மு.க. ஸ்டாலின். அதுக்கு மிக்க நன்றி. புரியுதுங்களா? இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதை சென்னையிலையும் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா மழைக்காலம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா மழை காலம், அதாவது வெயில் காலத்துலேயும் மழை அடிக்குது, மழை வருது. அதாவது காலம் மாறுகிறது, கிளைமேட், அதாவது இயற்கையின் சீர்நிலை டோட்டலாக மாறி போயிருக்கு. மழை, வெள்ளம், காடெல்லாம் இப்போ சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிது. அதனால் தமிழகம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழகம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மழை காலத்தில். ஏன்னா மறுபடியும் இப்போ போன வருஷம் நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி இந்த வருஷம் நம்ம கஷ்டப்படக்கூடாது. 2024 நம்ம கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எப்படியாவது எல்லா இடத்துலையும் நீர்நிலை தேங்காமல் உடனடியாக கடலுக்கு செல்லும்படி வழியாக ஏதாவது வழி பண்ணி ஸ்டாலின் அவர்கள் இந்த வேலையை மேற்கொள்ளணும். ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் தமிழக மக்கள். ஏன்னா
சுற்றுச்சூழல், இயற்கையின் சீற்றம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த காலத்தில். கொரோனா இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்குது. கேரளா மக்களுக்கு ரொம்ப வெங்கட் பாலா ஹாட் 263 மிக ஒரு ஒரு நிமிடம் உங்களுக்காக மௌன அஞ்சலி. அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய இயற்கையோடு இயற்கையாக கலந்துவிட்ட வயநாடு முண்டக்கண்ணி அம்மன் கேரளாவில் நல்லபடியாக மக்கள் மறுபடியும் மீண்டும் பழைய நிலைக்கு அவர்கள் திரும்புமாறு மிக வருத்தத்துடனும் கேரளா மக்களுக்கு மிக்க நன்றி சொல்லி, இந்த இயற்கை சீற்றத்தை நம்மால் எதுவும் செய்ய முடியாது. இந்த இயற்கை சீற்றத்தை நாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். மக்கள் அனைவரும் மறுபடியும் கேரளா மக்களுக்கு ரொம்ப 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 வருத்தத்தையும் துயரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெங்கட் பாலா 263. ஓகே, நன்றி நன்றி நன்றி.